மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளில் 32 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கின்றது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடுகள் இன்று நிறைவடைந்திருக்கின்றன. இன்று காலை 16 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முதற்கட்டமாக அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நாளைய தினம் காலை அறிவிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக 33 தொகுதியிலும், தமிழகத்தில் மட்டும் 32 தொகுதியிலும் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நேரடியாக களம் காண்கின்றது. இதில் ஏறக்குறைய 18 தொகுதிகளில் தற்போதளவில் அதிமுக திமுக இடையே நேரடியாக போட்டி இருக்கின்றது. நாளைய தினம் அதிமுகவின் எஞ்சிய 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் பொழுது திமுகவுடனான அதிமுகவின் நேரடி போட்டி தொகுதிகள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 மக்களவை தொகுதிகளிலும் சேர்த்து, அதாவது புதுச்சேரியிலும் ஒரு தொகுதி இருக்கக்கூடிய சூழலில் அங்கும் அதிமுக போட்டியிடுகின்றது. அதன்படி பார்த்தால் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 33 என்ற அளவிலும், தமிழகத்தில் மட்டும் 32 மக்களவை தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கின்றது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிக 5 தொகுதிகளை பெற்றிருக்கின்றது. அது தனி சின்னத்தில் போட்டியிடுகின்றது. புதிய தமிழகம் ஒரு தொகுதியை பெற்றிருக்கின்றது, சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகின்றது. எஸ்டிபிஐ கட்சி ஒரு தொகுதி மட்டும் பெற்றிருக்கின்றது, அது தனி சின்னத்தில் போட்டியிடுகின்றது. அந்த கட்சிகளை தவிர்த்து பிற 32 இடங்களிலும் தமிழகத்தில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நேரடியாக மோதலில் ஈடுபடுகின்றது.